இருப்பதும் நிர்மூலமாக அது இருப்பது உன் சித்த கிருபையால் தான் நான் நிற்கிறேன். எனக்கு போன வருஷம் ஒரு கை கால் வரல, மூஞ்செல்லாம் கொனையாக போயிட்டு பேச முடியல, மெமரியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பிரதர்கிட்ட எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்காரரும் ஃபோன் அடித்து பேசினாங்க. ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாரு, நடக்க செய்தார். மெமரியெல்லாம் லாஸ் ஆகி மறுபடியும் திரும்ப வந்தது. அது கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10 வருஷமாக எங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு குழந்தை இல்லை. எல்லாருக்குமே ஆண்டவர் கிருபையில என் பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை இருந்துச்சு. ஆனால் எங்கள் தம்பியோட ஒய்ஃப்க்கு 10 வருஷமாக மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாமல் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் இங்கே ப்ரேயரால் வாங்கிட்டு போய் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிருபையாக ஒரு பட்ட பிள்ளையை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் கொடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்திலே என் பிள்ளைகள் உம்மை தேடி கண்ணீரோடு வருவார்களே, ஏக்கத்தோடு வருவாங்களப்பா, எதிர்பார்ப்போடு வருவாங்கப்பா, வாழ் கொடுக்குற உங்கள் வார்த்தைக்காக என் பிள்ளைங்க ஏங்கி வருவாங்க. டேடி, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க நீர் சுத்தமாக இருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிராத்தா என்று சொல்லப்படுகிற சின்ன பெத்லகேமே, எப்பிராத்தா என்று சொல்லக்கூடிய சின்ன பெத்லகேமே, நீ யூதேயா தேசத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பட்டணங்களிலே நீ சின்ன ஒரு கிராமமாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பெரிய ராஜா உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வேதனையோடும் கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் என்னை எள்ளி நகையாடுகிறார்கள், நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன தொழில் தான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அற்பத்தை ஆரம்பமாக கொண்டு நீங்கள் வந்திருந்தால் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அற்பமாயிருந்த பெத்லகேமிலே பெரிய ஆண்டவர் பிறந்தார். ஹல்லேலூயா. எப்பிராத்தா என்கிற பெத்லகேமே, நீ இந்த யூதேயா தேசத்தில் உள்ள சகல பட்டணங்களிலும் சின்ன கிராமமாயிருந்தாலும் நீ பயப்படாத. இந்த தேசத்தையே ஆளப்போகிற, உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற இயேசு உன்னிடத்திலிருந்து பிறப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அற்பமான ஒரு ஆரம்பம். அவருடைய வளர்ப்பு அற்பமான விதத்திலே தான் இருந்தது. ஆனால் முடிவோ நமக்காக ஜீவனை கொடுத்து மரணத்தை ருசி பார்த்து 3வது நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு எழுந்தருளி போன சம்பூரணம். இன்னைக்கு அற்பமாக மற்றவர்களால் எண்ணப்பட்டா, ஏசப்பா உங்க இருதயத்தில் பிறந்தா மட்டும் போதும். அற்பமாய் எண்ணப்பட்ட பெத்லகேமிலே இயேசு பிறந்ததினாலே இன்றைக்கு உலகளாவிய விதத்திலே இந்த பெத்லகேமை குறித்து பேசப்படுகிறது. உலகத்தின் 4 திசைகளிலும் இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த சின்ன பெத்லகேமை தேடி வருகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், பெரிய ராஜா இயேசு இந்த பூமியிலே நமக்காக அந்த சின்ன கிராமத்தில் பிறக்க அந்த சின்ன கிராமத்தை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா அந்த சின்ன கிராமத்தில் தான் பிறந்தார்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தை ஆள போகிற பெரிய ராஜாக்கள் உன்னுடைய சின்ன கற்பத்தில் உருவாக போகிறார். இந்த தேசத்தையே அசைக்கிற பெரிய தீர்க்கதரிசிகள் உன்னுடைய சின்ன குடும்பத்தில் உன்னுடைய சின்ன வயத்தில் பிறக்க போறாங்க. இந்த தேசத்தையே ஆச்சரியத்துக்குள்ளே நடத்த போகிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் உங்க சந்ததியில் உங்க குடும்பத்தில் இனி பிறக்க போறாங்க. காரணம், இன்றைக்கு எல்லாராலும் நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறீர்கள், எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே நீங்கள் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே சிறுமைப்பட்டிருந்த உங்கள் மேலே ஆண்டவர் சிந்தை உள்ளவராய் இருந்தபடியினாலே இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. சின்ன பெத்லகேம் பெரிய ராஜா அவனுக்குள்ளால பிறந்ததுனால அந்த பெத்லகேமுக்கு ஒரு பெரிய பெருமையும் பெரிய பெயரும் கிடைச்சது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, சின்ன ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை அப்படின்னு ஒரு ஊர். ஒரு காலத்தில் சுரண்டை அப்படின்னு ஒரு ஊர் இந்த மேப்பில் இருக்கா, தமிழ்நாடு மேப்பில் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் தெரிய வந்தது. எப்படி தெரியுமா? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக டிஜிஎஸ் தினகரன் அந்த சின்ன சுரண்டையில் பிறந்தார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். கர்த்தருக்குள்ளே மகிமையாய் பிரவேசித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்தவான் நிமித்தம் அந்த சின்ன சுரண்டையுடைய பேரு உலகளாவிய விதத்தில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். 3 நாள் கூட்டங்கள் அங்கே நடந்தது. அப்பொழுது ஐயா அவருடைய பழைய குடும்ப வீடு இருந்த இடத்துல இப்பொழுது ஒரு ப்ரேயர் டவர் வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். 3 நாட்கள் கூட்டம் மகிமையாக நடந்தது. அந்த ஜனங்கள்லாம் என்கிட்ட சொல்லி அழுதாங்க, இந்த ஊரை எங்கள் ஐயா ரொம்ப நேசிப்பார், எங்கள் ஐயா மரித்து போயிட்டார், இப்பவும் இந்த ஊரை நேசித்து ஐயாவுடைய அபிஷேகத்தோடு நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு முறை பல வருஷமாக அந்த பட்டணத்தில் தண்ணியே இல்லாமல் மழையே இல்லாமல் வரிச்சோடி கிடந்ததான். அப்பொழுது இந்த முழு கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் டிஜிஎஸ் ஐயாவை பார்க்க வந்து அநேக பட்டணங்கள் எல்லாம் கூட்டம் போடுறீங்க, நீங்கள் பிறந்த இந்த சின்ன கிராமத்தில் எங்களுக்காக ஒரு கூட்டம் போட்டு அங்கே இருக்கிற எல்லா வறட்சி பஞ்செல்லாம் மாறணும், நீங்கள் அங்கே எழுந்தருளி வந்து நின்று ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அங்கே எழுந்தருளி நிற்பார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பிறந்த கிராமத்துக்கு எங்களுக்கு ஒரு டேட்டு வாங்கி தரணுன்னு சொல்லி ஐயா அவர்கள் உயிரோடு இருந்த நாட்களில் பல வருஷமாக மழை அடைக்கப்பட்டு அங்கே இருக்கிற எல்லா குளங்குட்டைகள் எல்லாம் மூடின நிலைமையில் அந்த ஐயாவை அழைத்து கொண்டு வந்து அங்கு ஒரு கூட்டம் நடத்தினார்களாம். கூட்ட முடிவில் ஐயா அவர்கள் மழைக்காக ஜெபம் பண்ணி முடித்த பொழுது கடைசி நாளிலே பெரு மேகம் அந்த இடத்துல இறங்கி எல்லா குளங்குட்டைகளையும் நிரப்பினது. ஹல்லேலூயா. நான் போகும் பொழுதும் என்னிடத்தில் ஃப்ளைட்டில் என்னை பிக்கப் பண்ண வந்த ஒரு 4-5 சகோதரர்கள் அந்த கிராமத்தின் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்க. இப்படியெல்லாம் ஐயாவுடைய காலங்களில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு ஐயாவுடைய அபிஷேகத்தோடு கர்த்தரவங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். எனவே இப்பவும் பல வருஷமாக மழை இல்லாமல் வரிச்சோடி கிடக்குதுன்னு சொல்லி என்னை காரில் ஏற்றிட்டு வரும்பொழுது எல்லா இடத்தையும் காமிச்சாங்க. இந்த குளத்தை பாருங்க ஐயா, வரிச்சோடி கிடக்கு. இந்த கிணத்தை பாருங்கய்யா, வரிச்சோடி கிடக்கு. இந்த வயல்களை பாருங்கய்யா, ஒரு புல் பூண்டு கூட அங்கே முளைக்கவில்லை. இந்த சுரண்ட பட்டணம், இந்த கிராமம் முழுவதும் பஞ்சத்தில் கிடக்கிறது. எனவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. நான் போய் பயங்கர சுட்டு வயல் அப்படி நிற்குது. அவங்க சொன்னதெல்லாம் உள் வாங்கி கொண்டு அந்த மைதானத்தில் போய் ஜெபிக்கிற பழக்கம் எப்பொழுதும் உண்டு. ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேராக போனால், இல்லைன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கி போனால் நேராக மைதானத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் தங்கி இருக்கிற அறைக்கு போயிட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வருகிற பழக்கம். அப்போ நேராக கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அவருடைய சொன்ன காரியங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப பாதித்தது. அங்கே இருக்கிற அநேக ஏழை விவசாயிகள் விவசாயத்தை நம்பி இருக்கிறையா, கொஞ்ச நாட்களாக எங்களுக்கு வருமானம் இல்லை, பஞ்சமும் பட்டினியிலும் கிடக்கிறோம் என்று சொன்னார்கள். நேராக போய் இந்த மைதானத்தில் நின்று கண்ணீர் விட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவ்வளவு வறட்சியோட இவ்வளவு பயங்கரமான உஷ்ணத்தோடும் இருக்கிற இந்த பூமியை இப்போ நீங்கள் நினச்சி
இந்த பூமியை நனைச்சி சாயங்காலம் கூட்டத்துக்கு வரும் பொழுது ஜனங்கள் மத்தியில் முதல் நாளிலேயே கர்த்தர் இந்த பட்டணத்தில் எழுந்தருளி வந்துட்டாருன்னு சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு புறப்பட்டு வர உள்ளங்கையளவு மேகத்தை என் கண்களுக்கு முன்பாக நீர் கொண்டு வரும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் மேகத்தை இறங்க பண்ணி மழையை பொழிய பண்ணினார். அல்லேலூயா. அதன் பிறகு ஆண்டவரே எங்களுக்கு கூட்டம் நடத்தின ஆண்டவரே கொஞ்சம் குளிர பண்ணீங்க போதும். அன்றைக்கு எலியா ஜெபித்த பொழுது மழை வேண்டும் என்று கேட்ட பொழுது மழை வந்தது. மழை வேண்டாம் போதும் நிறுத்தும் என்று சொன்ன பொழுது மழை நின்று போனது. 3 நாட்கள் கூட்டம் முடித்ததற்கு பிறகு கடைசி ஜெபத்தில் ஆண்டவரே இந்த சின்ன ஊரில் ஒரு பெரிய பரிசுத்தவானை நீர் எழுப்பியிருந்து அந்த பரிசுத்தவான் இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தை நீர் நினைந்தருளி இப்பொழுது இனி ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். என் பிள்ளைகள் இந்த கூட்டம் முடித்து வீட்டுக்கு புறப்பட்டு போகட்டும். என் பிள்ளைகள் எல்லாரும் வீட்டிலே போய் சேர்ந்த உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழை இந்த சுரண்டை பட்டணத்தில் வரட்டும் என்று ஜெபித்து முடித்து நான் போய் தனி ஜெபம் முடித்து ரூமுக்குள்ளே போகலை. அன்னைக்கு எலியா எப்படி ராஜாவிடத்தில் அவருடைய வண்டியை மாட்டிட்டு ஓடுன்னு சொன்னாரோ ஓட ஓட மழையில் நனைஞ்சிட்டு தான் நான் கடைசியாக போய் ரூமுக்கு சேர்ந்தேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆரம்பித்த மழை 4 நாட்கள் விடாமல் பெய்து எல்லா குளங்கள் குட்டைகள் எல்லாம் நிரம்பி அங்கிருந்து ஒரு சொக்கையா அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே போதண்ணே நிறுத்த சொல்லுங்கன்னாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு போதும் 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 என்று சொல்லக்கூடிய விதத்தில் என் அன்பான இயேசுடைய அன்பு மழை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அற்பமாயிருக்கிற உங்களை ஜனங்கள் இன்றைக்கு மதிக்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை மதிக்கிறார். அல்லேலூயா. இனி உங்கள் ஊரில் விசேஷம் என்னன்னா உங்களை பற்றி தான் சொல்லணும். எந்த ஊரில் ஒரு சகோதரி பிறந்தா, இந்த ஊர்லேருந்து ஊழியம் செய்துட்டு இருக்கா, இந்த ஊர்லேருந்து போய் ஊழியம் செய்துட்டு இருக்கிறா, அதன் நிமித்தம் உங்கள் பட்டணத்தினுடைய பெயர் இனி உலகளாவிய விதத்தில் தெரியணும். ஆமென். எப்படி பெத்லகேமுடைய பெயர் உலகளாகிய விதத்திலே போக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பும் அவருடைய உயிர்ப்பும் அவருடைய ஊழியங்களும் ஜனங்களுக்கு நன்மை செய்ததா இருந்ததோ, அதே போல 4 பேருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக இயேசு பிறந்த பண்டிகையை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே இயேசுவை போல நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல மாறினீங்கன்னா உங்கள் ஊரில் உங்கள் பெயர் பதிக்கப்படும். ஆமென். என் அன்பு சகோதரனை சகோதரியே, காளையார் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஐயா. ஹல்லேலூயா. அப்படியே அங்கேயே போட்டுட்டு வந்து நின்று அப்பான்னு கூப்பிட்டா பரலோகமே அங்கே இறங்கி வருது. சிரிச்சுக்கிட்டே துள்ளிகிட்டே இருப்பார், அப்பான்னு கூப்பிடுவார். அவ்வளோதான், பரலோகம் அப்பா இறங்கி வந்துடுவார் புள்ள கூப்பிட்ட உடனே. ஆமென். அந்த சின்ன கிராமம் காளையார் கோயிலாக இருந்தாலும் அந்த சின்ன தோட்டத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். இன்றைக்கு உலகளாகிய விதத்தில் காளையார் கோயில் ஃபேமஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா ஃபாதருக்குள் இயேசு. இன்னைக்கு ஒரே சிம்பிள் லாஜிக், நீ பெரிய ஆள் ஆகணும்னா உங்களுக்குள்ளால இயேசு இருந்தால் போதும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதை விட வேற ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, தயாபரரே, ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி சின்ன இருதயத்திலே என் பெரிய இயேசு வந்து பிறக்கும்படியாக என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலே மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை இழந்து பிசாசானவனை தங்கள் இருதயத்தில் வைத்திருந்தார்களோ, அத்தனை அசுத்த ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றி என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் சுத்தப்படுத்துவீராக. நீர் தங்குகிற ஆலயமாக என் பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்பொழுது நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய தழும்புள்ள கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே நீர் இப்பொழுது வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புள்ள கரத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் என் பிள்ளைகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கடந்து வந்து இவர்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை புதிதாய் மாற்றுவதாக. இயேசு கிறிஸ்து வாழுகிற இருதயமாக இவர்கள் இருதயத்தை நீர் மாற்றுவீராக. 2000 வருஷங்களுக்கு முன்பாக
பெத்லகேமிலே எங்களுக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் பிறப்பீராக. இப்பொழுது என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் ஆளுகை செய்வீராக. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பங்களை ஆளுகிறவர், எங்களை ஆளுகிறவர் இப்பொழுது எங்களிடத்திலே உருவானதற்காய் ஸ்தோத்திரம். எங்களிடத்திலே நீர் அமர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் நீர் பொறுப்படுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை இன்னும் ஒப்புக் கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எந்த மார்க்கத்தில் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவருடைய இருதயம் திறக்கப்படுவதாக. இயேசு எல்லாருக்கும் தேவன், எனக்கும் அந்த இயேசு வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே அவர்கள் எந்த மதம் என்ன மார்க்கமாய் இருந்தாலும் இயேசு இப்பொழுது அவர்கள் இருதயத்திற்குள்ளே பிரவேசிப்பீராக. என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக. இஸ்ரவேலை ஆளுகிறவர் அன்றைக்கு பெத்லகேமிலிருந்து உதித்தது போல என் பிள்ளைகளை ஆளுகிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து என் பிள்ளைகளை இயக்குவீராக. நீரே நடத்துவீராக. நீரே இவர்களை உணர்த்துவீராக. நீரே இவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. எந்தெந்த பிள்ளைகள் ஆகாரத்திற்கு வழி இல்லை, வேலைக்கு வாய்ப்பு இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறார்களோ, வருமானத்திற்கு வழி இல்லை என்று இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தடைகளை உடைச்சு ஜெபிக்கிறேன். வருமான தடைகள் உடைக்கப்படுவதாக, வேலைக்கான தடைகள் உடைக்கப்படுவதாக, தொழில் தடைகள் உடைக்கப்படுவதாக. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் பனியை போல இருப்பேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் மேல நீர் பனி போல இறங்கி வந்து இப்பொழுது எல்லா தடைகளையும் நீர் உருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-9999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.